சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக என்னுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய வாழ்த்துக்களாலும் இந்த விதமான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்தி வைக்க முயற்சி செய்கிறேன். இந்த முயற்சியிலே நான் மட்டுமல்ல, இந்த பிரார்த்தனையை நடத்துகின்ற, இந்த பிரார்த்தனை கோபுரத்தை நடத்துகின்ற இங்கு வருகிற அநேக பக்தர்கள் மிகவும் ஆத்மார்த்தமாக கருணையோடு கனிந்து பாபாவிடத்திலே வேண்டிக் கொள்வதனாலும் அந்தந்த பிரார்த்தனைகள் அவ்வப்பொழுது நம்முடைய சத்குரு சாய்நாதராலே பரிசீலிக்கப்பட்டு அவைகள் நல்லவிதமாக நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுபோல அநேக சொந்தங்களை நமக்கு இணைத்து கொடுத்திருக்கிறார்கள். பாபாவினால் நாம் நல்ல சொந்தங்களை பெற்றிருக்கிறோம். நானும் பெற்றிருக்கிறேன், நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள். நிறைய சொந்தங்களை ஒருவரோடு ஒருவர் இணைத்து ஒரு மைய புள்ளியாக இங்கிருந்து கொண்டு பாபா அனைவரையும் இயக்குகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், இந்த நல்ல நாளிலே நமக்கு நிறைய அநேக பிரார்த்தனைகள் வந்திருக்கிறது. அதிலே முக்கியமாக நிறைய, அதாவது ஹரிணின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா லண்டன்ல இருந்து பேசுறாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக வரல, அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனை பேர் நமக்கு பிள்ளைகளும் பெண்களும் எனக்கு கூப்பிடுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நான் பெற்றது ஒரு பிள்ளை, பெறாதது ஆயிரக்கணக்கான பிள்ளைகளாக இன்று மலர்ந்து அது விரிந்து அந்த சொந்தங்கள் விரிந்து படர்ந்து கிடக்கிறது உலகம் முழுக்கதும் என்று சொன்னால், அத்தனை சொந்தங்களுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் காரணமானவர் நம்முடைய அப்பா, அனைவருக்கும் அப்பாவாக இருக்கிற நம்முடைய சாய் பாபா தான் என்று சொல்ல முடியும். அதுபோல நீ பாருங்க, ஹரிணின்றவங்க லண்டன்ல இருந்து எழுதியிருக்காங்க, பிசினஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க, பிரார்த்தனை சொல்றாங்க. அடுத்து பாண்டிச்சேரி பக்கத்துல மரக்கடைன்னு அந்த இடத்துல இருந்து ஒரு தம்பி பிரான்ஸ் போயிருக்கிறார். நீண்ட காலத்துக்கு முன்னாடி போனாரு. அவர் தாமஸ் பெட்னிக் அப்படின்னு பேர், வயசு 46ஆவது. இன்னைக்கு பாருங்க எழுதியிருக்கிறார். அவரு எழுதுனது மட்டும் இல்ல, அவருடைய தொலைபேசியில ரெக்கார்ட் பண்ணிட்டு அது அப்படியே எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. ரொம்ப கனிவா பேசுகிறார். அதாவது தொழில்நுட்ப இதெல்லாம் எனக்கு தெரியாதனாலையும் சில வசதிகள் இல்லாதனாலும் அந்த இதை நான் உங்களுக்கு அனுப்ப முடியல. அதாவது இந்த பிரார்த்தனையோட சேர்த்து இணைச்சி அவர் என்ன சொன்னாருங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்த முடியல. ஆனாலும் கூட பாருங்க, ரொம்ப அழுதுருக்கிறார். அழுது மட்டுமல்ல, ரொம்ப கனிந்து என்னை அப்பாவா ஏத்துக்கிட்டு இருக்கேன். நான் பல பேரை பிள்ளையா ஏத்துக்கிட்டு இருக்கேன். என்ன அவர் அப்பாவா நான் ஏற்றுட்டு, அப்பா எனக்கு அப்பா இல்லை, நீங்க எனக்கு அப்பாவா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன அப்பாவா ஏற்றுட்டாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து நமக்கு எல்லாருடைய அப்பாவாக பிள்ளை அப்பா பாபா இருக்கிறாரு. இருந்தாலும் கூட உயிரோடு நான் அவருடைய மடியில் இருந்து கொண்டு அவர் சார்பில் உங்களுக்கெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா, என் மூலமாக ஏதோ ஒரு 2 வார்த்தையை பாபா உங்களுக்கு சொல்கிறாருன்றது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்குது. ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு தகுதியை எனக்கு கொடுத்துருக்கிறாங்கன்னா, அந்த தகுதியை என்றைக்கும் காப்பாற்றி கொண்டு ஒரு ஆத்மார்த்தமாக மனதளவில் சுத்தமாக வைத்துக்கொண்டு உங்களுக்காக பிரார்த்தனை செய்வது என்னுடைய கடமை. காசு பெருசில்ல, எதுவுமே பெருசில்ல, நான் எல்லாமே வாழ்ந்து முடித்து விட்டேன். எனக்கு இருப்பது இந்த உயிர், இது போனஸாக இருக்குது. இனிமே வாழ்றது எனக்கு போனஸான ஒரு வாழ்க்கை. அது அவர் கொடுத்தது, என்னுடைய பேச்சும் மூச்சும் அவர் கொடுத்தது. ஆகையினாலே இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை என்னால் உனக்கு பிறக்கிறது என்று சொன்னால், அதைவிட பெருமையும் அதைவிட மகிழ்ச்சியும் எனக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஆகையினாலே சொல்றேன், தம்பி தாமஸ் பெட்னிக்காக நான் சொல்றேன், உனக்கு நான் கண்டிப்பா நான் அப்பாவா எப்பவுமே இருப்பேன். நீ என்ன சொல்றையோ அதை நான் செய்வேன். உன்னிடத்துல நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஒன்னே ஒன்று நான் எதிர்பார்ப்பேன், அதை நீ கண்டிப்பா எனக்கு நீ தரணும். பாசம்ங்கிறத எனக்கு நீ தரணும். எப்படி நீ அழுதையோ அதே மாதிரி நீ அழணும்னு அவசியம் இல்லை. என்னிடத்துல அப்பான்னு கூப்பிடு, அது போதும். பாசமா நடந்துக்கோ. எப்பவுமே
நம்முடைய இந்திய பாரம்பரியத்தை நீ காப்பாற்றினா அது என் அப்பான்னு கூட்டத்துக்கு அது ஒரு அடையாளமா இருக்கும். இங்கிருந்து நீ போயிருக்க, அந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தை நீ கடைபிடிக்காது. அந்த நாட்டில் குடிப்பாங்க, அந்த நாட்டில் வேற வேற கலாச்சாரத்தெல்லாம் அடாப்ட் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் நீ அடாப்ட் பண்ணிக்காது. நம்ம இந்திய திருநாட்டினுடைய அந்த பாரம்பரியத்தை கண்டிப்பாக நீ கடைபிடிக்கணும். அப்பதான் நீ என்னை அப்பா ஏற்றுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. தாமஸ் பெட்டிக்கு உனக்காக கண்டிப்பாக இங்கே ஒரு அப்பா இந்தியாவில் இருக்கிறார், இன்னும் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்றதை நம்பி உனக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உனக்காக எப்பவும் நான் இருக்கிறேன், என்ன பண்ணாலும் நான் உனக்காக செய்கிறேன், நம்பி இது. அதே மாதிரி உன்னுடைய பெயிண்டிங், நான் சொல்கிறேன், பெயிண்டிங்லாம் நல்லா விற்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நீ நல்ல திறமையை வளர்த்துக்கோ, அழகாக உழைச்சி சம்பாரிச்சு நல்லா பெயிண்டிங் பண்ணி இன்னும் கற்பனா சக்தியை வளர்த்துக்கோ. நல்லா வளர்த்துக்கிட்டு வரப்போற உன்னுடைய மனைவி, வருங்கால மனைவி அமிலா பார்த்தேன், நான் போட்டோ பார்த்தேன், அழகா இருக்கிறா. அவர் முகத்தை பார்த்தாலே நிறைய அவகிட்ட ஐஸ்வர்யம் இருக்குது. அவர் நல்ல பெண்ணா இருப்பார்ன்றது நான் நம்புறேன். அவள் கடைசி வரைக்கும் உனக்கு நல்ல மனைவியாக இருந்து வருங்காலத்துல நீங்க நல்ல ஒரு குடும்பத்தை அங்க நடத்தி நல்ல ஒரு அழகான வீடு கட்டி பிரான்ஸ்ல இந்தியாவுடைய பாரம்பரியம் நிலைக்கிற வகையில நீ நான் சொன்னது அப்படியே செஞ்சிருக்க. அழகான ஒரு பாபா நீ உன் கையில வரப்பா நான் சொன்னேன். அதை உடனே ஏத்துக்கிட்டு என் அப்பாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் சொன்னதை ஏத்துக்கிட்டு நீ அழகா ஒரு பாபாவை நீ வரைஞ்சிருக்கிறேன். அதை காமிச்சேன். எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது. பாபா உங்ககிட்ட வந்துட்டாருன்றதுக்கு இது ஒரு அடையாளம். பாபா உன்னை வாழ்த்துறாரு, நானும் உன்னை வாழ்த்துறேன். கண்டிப்பா இனி வரும் காலங்களிலே உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்லி நான் செய்கிற பிரார்த்தனையோட இதை பார்க்கிற அனைத்து நாட்டிலிருந்தும் நம்முடைய சாய்நாதனுடைய பக்தர்கள் அனைவருமே உனக்காக பிரார்த்தனை செய்வார்கள். இது நிச்சயம். உன்னுடைய வாழ்க்கை உயரும், இது நிச்சயம். அது போல கவிதாங்கிறவர் கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்காங்க. தன்னுடைய நண்பரை பிரிந்து வாடுகிறார். தன்னுடைய நண்பர் வரவில்லை வீட்டிற்கு. அவருடைய பிரிவு இவருக்கு மனதில் வாட்டமாக இருக்கிறது. அவருக்காக அந்த நண்பர் மீண்டும் வந்து அவர் என்ன விரும்புகிறாரோ அதுபோல அவர் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். ஷர்மிலான்றவங்க மலேசியாவிலிருந்து எழுதியிருக்காங்க, பிரார்த்தனை செய்திருக்காங்க. அவங்க தம்பி குடிக்கிறார், அதிகமாக குடிக்கிறார். சின்ன பையன் இருந்தாலும் கூட கெட்ட சவகாசத்தில் அவர் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாரு, அடிமையாயிட்டாரு. திருமணம் நடக்கலை, படிப்பு முடியலை. அதற்குள்ளாகவே இந்த மாதிரிலாம் மைண்டு கரப்ட் ஆகிட்டு மனசு அது மாதிரி மதுவையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறாரு. அதனால அதை கண்டிப்பாக நம்முடைய பாபா என்கின்ற அரக்கனையினுடைய பிடியிலிருந்து அந்த தம்பியை விடுவித்து அந்த ஷர்மிளாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்து தம்பியுடைய பாசத்தை கொடுத்து அனுசரணையை கொடுக்க பிரார்த்தனை செய்கிறோம். அடுத்து தயாபரன் ஆஸ்திரேலியிலிருந்து எழுதியிருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளாக நமக்கு ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. தயாபரன் ரொம்ப மதிப்பு மிக்கவர், ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு ஆன்மா, நல்ல ஒரு ஆன்மா. அந்த தயாபரன் ஆஸ்திரேலியாவில் தன்னுடைய மகள் தனக்கு திரும்ப கிடைக்கும். மகள் அவங்களுடைய மனைவி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏதோ பாசம் சரியில்லை, ஏதோ சரியில்லை, டேர்ம் சரியில்லை, அதனால கூட்டிட்டு போயிட்டாங்க. நீண்ட நாட்களாக மனைவியுடைய அந்த பொண்ணு இருக்கிறார். அந்த பொண்ணு திரும்பி தயாபரனுடைய பாசத்தை பெற்று நான் சொல்லியிருக்கிற இந்த பிரார்த்தனையில பாபா சொன்னது மாதிரி இந்த இந்தியாவுக்கு நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்துக்கு நானும் தயாபரன் தன்னுடைய மகளோடு சேர்ந்து ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசனம் செய்து இனிவரும் காலங்களிலே அவர்கள் பாசமாக, நேசமாக, பற்றாக, உயர்வாக, ஆரோக்கியமாக எல்லா நலனும் பெற்று நீரூழி வாழ பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் செய்து கொள்ளுங்கள். அதுபோல என்னுடைய மகள் புதிதாக இணைந்திருக்கிறார், அழகான மகள். அவளை பார்த்த உடனே எனக்கு அப்படியே என்ன சொல்றது, பாசம் அப்படியே பொங்குது. கட்டி பிடிச்சிக்கணும் போல் தெரியுது, முத்தம் கொடுக்கணும் போல் தெரியுது. அந்த பாசமுள்ள மகள் எனக்கு மகள் இல்லை, அவள் மகளாக இருக்கிறார். எனக்கான ஒரு மகள் லண்டன்ல இருக்கிறார். அந்த பொண்ணு அப்பான்னு கூப்பிடுமா, உங்களை அப்பான்னு கூப்பிடுப்பான்னு கேட்கும்போது அப்படியே நான் மெல்ட் ஆயிட்டு நான் இல்லை, மகள் இல்லாத ஒரு குறையை எனக்கு கொடுத்த பாபாவுக்கும் தகப்பன் இல்லாத ஒரு குறையை அந்த பெண்ணுக்கு கொடுத்த பாபாவுக்கு நன்றி சொல்லுறதுக்கு தவிர வேற என்ன சொல்ல முடியும். இந்த பொங்கல் திருநாளில் அவங்களுக்கு எல்லாம் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். அந்த சோபா லண்டன்ல இருக்கிற அந்த பொண்ணு நல்ல ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. கண்டிப்பா இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா நடத்தணும், நல்ல ஐஸ்வர்யம்
நல்ல மகாலட்சுமி குடிக்கணும். இதை விட இன்னொன்று நான் ஒரு சிறப்பு நான் சொல்லணும், ஷோபா கிட்ட இருக்குது. அது பெரிய சஸ்பென்ஸ். எப்படின்னா, நம்ம பாபா விரும்புறதை அவன் செஞ்சிருக்கான். அந்த பொண்ணு தனக்கு 3 குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. முதல் பையனுக்கு ஹரிஷ்னு சொல்லிட்டு இந்து பேரை வச்சிருக்காங்க. இந்து பேரை வச்சிருக்காங்க. 2வது பையனுக்கு எட்வின் சொல்லிட்டு கிறிஸ்துவ பேரை வச்சிருக்காங்க. 3வது பொண்ணு ஹரிஜான் சொல்லிட்டு இஸ்லாமிய பேர் வச்சிருக்காங்க. பாருங்க, அல்லாஹ் மாலிக், இறைவன் ஒருவனே அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் எதுவாக இருக்க முடியும்? அந்த பெண்ணு பாபாவுடைய கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான பெண்ணாக அவள் இருக்கிறாள் என்பதை இதைவிட உதாரணம், இதைவிட ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி நமக்கு எதுவும் இல்லை. ஆகவே அவளுடைய கணவர் ஞான கணேஷ் கார் மெக்கானிக்கா இருக்கிறாரு. அவர் ஆரோக்கியமா இருந்து நல்ல உழைச்சி நிறைய சம்பாதிச்சு அந்த ஷோபா பெண் விரும்பின மாதிரி ஒரு அழகான கோயிலை லண்டன்ல கட்டணும், நான் போய் அங்கே கும்பாபிஷேகத்துக்கு போய் அதை நடத்தி வைக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு விரும்புகிறா. அவள் விரும்புகிற மாதிரியே சீக்கிரமாகவே பொருளாதாரம் கிடைத்து அவள் விரும்புகிற மாதிரி மகிழ்ச்சியாக பாபா அவள் மனசுலையும் அவள் குடியிருக்கிற அந்த வீட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இந்த கும்பாபிஷேகம் நல்ல விதமாக நடைபெறும். அதற்கு பாபாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் அனைவருமே சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை வெற்றிகரமாக நிலவட்டும். பாபா தரிசனம், பாவ விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், மண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.